வாழ்வோம் வாழ்வு. அப்ப இந்த உடம்பையே நம்மளால் மறைத்துக் கொள்ள முடியும். ஆனால் அதற்கு முன்னால் நீங்க என்ன செய்யணும்னா, உங்களுடைய மனதை என்ன இருக்கக்கூடாது, பதிவுகள் அற்றிருக்க வேண்டும். பதிவு இருந்ததுன்னா மண் தொடர்பு இருந்து கொண்டே இருக்கும், பிறவி தொடர்பு வந்து கொண்டே இருக்கும். பதிவு அச்சு போகிற பொழுதுதான் மண் தொடர்பு வரும், பிறவி வராது. நல்ல சிந்திக்க. அதுக்குதான் அங்க திருவள்ளுவர் என்ன சொன்னாருன்னா, வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தாக்கு யாண்டும் எடும் பை இல. யாண்டும் எடுகிற பை இல்லை ஏன்னா அங்க சொன்னதை நான் ஆரம்ப காலத்துல சொல்கிற பொழுது இந்த உடம்பை சொன்னேன். ஆனா இப்போ உங்களுக்கு நான் அந்த பை என்பது எதுன்னு சொன்னா, எடுகிற பை என்பது மனம். ஏன்னா மனதுலதான் எல்லா குப்பைகளும் ஏறி இருக்கு, எல்லா பிறவிகளுடைய பதிவுகளும் இருக்கு. அந்த மனமே அத்து போய்விடும். யாரு கிடைச்சா? உண்மையான குரு கிடைச்சா. பொய்யான குரு கிடைச்சா மனம் அச்சு போகாது. அதுக்குதான் அந்த உண்மை குரு எப்படி இருப்பாருங்கிறது தான் அவர் என்ன விளக்கம் சொன்னாருன்னா, வேண்டுதல் வேண்டாமை இல்லாதவனாக இருக்கக்கூடிய அந்த உண்மை குரு கிடைக்கிற பொழுது எந்த பை உங்களுக்கு இல்லாம போகும்? மனம் கூடிய பை அற்றுப்போம். இப்ப அந்த மனப்பை தான் உங்கள்ட்ட இருந்து என்ன பண்ணுது, அடுத்த பிறவிக்கு அடுத்த இன்னும் காசு இருக்கு, இன்னும் காசு இருக்கு, அதை வாங்கலாம் இதை வாங்கலான்னு சுருக்கு பையில காசே இல்லைன்னா பைய தூக்கி போட்டு. ஊர்ல பாத்துருக்கீங்களா? சுருக்கு பை பாத்துருக்கீங்களா? இந்த பாட்டிமாரெல்லாம் இந்த காலத்துல இல்லையா? இப்ப எல்லாம் பர்சும் சோல்னா பையும். ஆனா அந்த காலத்துல என்ன இருக்கும்? பாட்டிமார்கள் அப்படி இடுப்புல சொறி இருப்பாங்க. எங்க பாட்டி எல்லாம் சொறி இருந்தா சுருக்கு பையன்பாங்க. ஏதாவது காசு கேட்டா உடனே அதை எடுத்து அப்படி விரிச்சு அதை எடுத்துருவாங்க. அப்ப அது உள்ள காசு இருக்கவரை அதை கட்டிட்டு வருவாங்க. ஒண்ணு இல்லைன்னா வீட்டுல போட்டு வந்துருவாங்க. நீங்க அதான் சொல்ற, இதுவும் பை இல்ல. ஏன்னா எது மனத்துலதான் உங்க கர்ம பதிவுகள் எல்லாம் இருக்கு. அப்ப அந்த கர்ம பதிவை அழித்து விட்டால், அதை இல்லாமல் ஆக்கி விட்டால் பைக்கு வேலையே இல்லையே, பை காணாம போய். அதை ஏற்கனவே உதயத்தில் சொல்லிடுவேன். எப்பொழுது நீங்கள் வெற்று மண்டலம் தெரிகிறீர்களோ அங்கே உங்களுடைய மனம் அப்படியே டிஃபீஸ் ஆயிடும். பெட்ரோமாக்ஸ் லைட்ல இருக்கக்கூடிய அந்த லைட் அப்படியே காணாம. ஆனா வெற்று மண்டலத்திற்கு போவதற்கு வழி வேண்டுமே, துணை வேண்டுமே. உங்களை ஆசீர்வாதம் பண்ணி உங்களை அனுப்பி விடுறது யாரு? அதான் திருவள்ளுவர் சொல்லும். இந்த பாட்டுல அதான் சொல்லும். நல்ல சிந்திக்க. அந்த மாதிரி குரு கிடைச்சாதான் உங்களை வெற்று மண்டலத்துக்கு போகக்கூடிய வழியை காட்டுவார். அப்ப வெற்று மண்டலத்துக்கு நீங்க போயிட்டீங்கன்னா மனம் போயிடும். அப்புறம் அறிவு மட்டும்தான். ஏன்னா இந்த அறிவு மன அறிவு இது போயிடும். நீங்க நேரம் இறை அறிவுக்கு போயிருவீங்க. இறைநிலை அங்கிருந்தே ஆரம்பிக்குது. மனமண்டலத்தில் இருந்தே இறைநிலை ஆரம்பிக்கிறது. மனம் தாழாமல் போன உடனே நீங்க அறிவு மண்டலத்துக்கு செல்கிறீர்கள். இந்த விஷயங்களைத்தான் திருவள்ளுவரான் இந்த 2 பாடல்களையும் மறைத்து வச்சு, இறைவனடி சேர்பவர்கள் பிறவி பெருங்கடல் நீந்தார் இறைவனடி சேர். இல்லையா? எங்க போக முடியாது. இறைவன்ட போகணும்னா என்ன வேணும்? மனம் அற்றுப்போல இருக்க வேண்டும். அப்ப மனமற்று போவதற்கு உங்களுக்கு யாரும் உதவி வேண்டும்? உண்மையான குரு உதவி. உண்மையான குருவை சேர்கிற பொழுதுதான் இந்த மனப்பதிவுகளை அவர் அளிப்பார். அப்ப ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மனம் சுருங்கி காணாமல் டிஸ்பீஸ் ஆயிடும். நீங்க வெற்று மண்டலம் போயிடலாம். வெற்று மண்டலம் உங்க பயணம். இவ்வளவு விஷயம் இருக்குது. இப்ப நம்ம தெருவுல இல்ல நம்ம கடைகள்ல நம்ம ஷாப்ல கூட ஒர்க் பண்ணக்கூடிய கொலீக்ஸ கூப்பிட்டு இப்ப நம்ம கேட்கறோம்னா, வாட் இஸ் லைஃப், வாட் ஃபார் யூ லிவ் கேட்டா என்ன சொல்லுவான்? ப்ரமோஷன் வேணும்டா, நான் ஃபாரின் கண்ட்ரில போய் ஏர்ன் பண்ண போறேன்டான்னு ஆண்டாளுக்கு ஒரு கதை சொல்லுவான். சொல்லுவாங்களா இல்லையா? எல்லாரும் லைஃப் பத்தி திங்க் பண்றோம். வாட் இஸ் தட் லைஃப்? அதுவா வாழ்க்கைன்னு தெரியல. தெரியாம பழைய கர்மாவை வாழ்ந்து கொண்டுருவோம். புது கர்மாக்குள்ள இறங்கிடக்கூடாது, சிக்கலா போயிடும்.
இப்ப பழைய கர்மா எது புது கர்மா எதுன்னு நமக்கு தெரியலையே. தெரிஞ்சாலாம் பார்க்கலாம் இல்லையா? அதுல சிக்கல். அப்ப அதுக்குதான் என்ன ஆகுதுன்னா, இந்த பழசா புதுசா கண்டுபிடிக்கிறதுக்கு யார் வேணும்? அந்த காலத்துல தெருவில் விளையாடும் போது ரைட்டா கண்ணை பொத்திருப்பாங்க இல்லையா? தொடலாமா தொடக்கூடாதாங்கிறதுக்கு சொன்ன மாதிரி இப்ப என்ன இருக்கணும்? பழசா புதுசா, பழைய கர்மாவா புது கர்மாவான்னு நம்ம கேட்டு விளையாடுறதுக்கு யார் வேணும்? குரு வேணும். உங்கள் கர்மாவை உங்களால் அளக்க முடியாது. இப்ப இவ்வளவு இருக்கு இந்த வாழ்க்கையில. ஆனா ஒண்ணுமே தெரியாம நம்ம மக்கள் பேங்க் பேலன்ஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ப்ராப்பர்ட்டிஸ் அக்கௌண்ட்ஸ் தான் ஆடிட்டர் நம்பியே வாழ்றாங்க இல்லையா? வாட்ஸ் த யூஸ்? மண்ணில் இருக்கவரை வாழ்ந்துதானே ஆகணும்னா அதுக்கு அனுப்பப்படவில்லை. அதை சிந்திங்க. அப்படி வாழ்ந்தவன் என்ன முடிவு பண்ணலாம்? எவ்வளவு சேர்த்து வச்சுக்கிட்டு சாவு அவஸ்தையில போகுது, நிம்மதி இல்லாம போகுது, மன பாரத்தோட போறோம். அவன் எங்க மேல ஏற முடியும்? காரணம் குரு கிடைக்கல. உண்மையான குரு கிடைக்கிறனால்தான் இப்ப வாழ்க்கை. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா திருவள்ளுவர் மட்டும் இல்லை. இப்ப நான் சொன்னேன் 7 பிரான்களும் இந்த விஷயத்தை சொல்லியிருப்பாங்க. நல்ல சிவன் பாடல்களுக்குள்ள சிவபுராணத்துக்குள்ள எல்லாம் நீங்க போனீங்கன்னா நான் இப்ப சொன்ன இந்த கருத்து ரீதியை அப்படியே மாணிக்க வாசகர் பதிவு பண்ணுவார். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி இல்லையா? அந்த குருபிரான் தாழ வணங்கணும். அதுவும் குருதான் அருள் தரணும், நிறைய வரணும். கிருஷ்ணரும் அதைதான் சொல்லுவார், இயேசுவும் அதைதான் சொல்லுவார், நபிபிரானும் அதைதான் சொல்லுவார், திருவள்ளுவர் பிராணி இப்ப அதைதான் சொல்லிட்டு இருக்கார். இப்ப நம்ம பார்த்துருக்கோம். ஏன் நான் திருவள்ளுவர் பிராணி கூடுதலா கையில எடுக்கிறேன்னா, அது இன்னும் மதமாகவில்லை. மதமாயிட்டுனா வெறியாயிரும். இப்ப நான் வெறும் சைவத்தை மட்டும் சிவன் வாக்குகளை மட்டும் அது சொல்லிட்டு இருந்தேன்னா ராம நாமம் போட்டவங்க எல்லாம் பக்கத்துல வரமாட்டாங்க. அப்படிதான் நடந்து ஒரு அன்பர் வீட்டுக்கு உபதேசத்துக்கு போயிருந்தேன். அந்த அது அபார்ட்மெண்ட் குரூப், நிறைய பேர் அந்த ஃபேமிலிஸ், ஒவ்வொரு அபார்ட்மெண்ட்ல உள்ளவங்க எல்லாம் எல்லாருமே வந்திருந்தாங்க. ஒரு 25-30 ஃபேமிலிஸ் வந்தது. நான் போய் உட்கார்ந்தாச்சு. என்ன சேர்ல உட்கார வச்சுட்டாங்க. 5-6 டேபிள் போட்டிருக்கு வரிசையா. எல்லாத்தையும் எல்லாம் உட்கார்ந்து புருஷன் முண்டாட்டியோட இருக்காங்க. மனசுக்குள்ள சந்தோஷமா இருந்தது. பரவாயில்லையே, இப்படிலாம் உபதேசம் கேட்கக்கூடிய வராங்களே, நல்ல வெள்ளையும் சொல்லியமா குடிச்சுக்கிட்டு ஃப்ரெஷ்ஷா வந்து இருக்காங்க. அங்கதான் வம்பாய் போச்சு. நான் உடனே என்ன பண்ணிட்டேன், கண்ணை பொத்திட்டு நல்லெண்ண செய்யும் நமச்சிவாயம் இருக்கையில் அல்லல் படுத்துமோ அந்த கோள்களை வல்லமை தண்டனை வாழ்விக்கும் ஈசனால் நல்லவை நடத்தும் நமக்கினி நாட்களே. இப்ப இத மெதுவா நீட்டி சொல்றது ஒரு 2 நிமிஷம் ஆயிருக்கும். 1 நிமிஷம் வச்சுங்களேன். 1 நிமிஷம் கேப்ல முன்னுக்கு இருந்தெல்லாம் ஓடிச்சு. கண்ணை திறந்து பார்த்தா 4 பெஞ்சு காலி. ஷாக் ஆயிடுச்சு. இன்னும் உபதேசமே ஆரம்பிக்கலையே, அதுக்குள்ள இருந்துச்சு ஒரு ஆள் போனா பரவாயில்லையே, 4 பெஞ்சு காலியா இருக்குது. ஏன்னா அந்த ப்ரோக்ராம் ஏற்பாடு பண்ணியிருந்தார் அந்த வீட்டுக்காரர். அவரு என் பக்கத்துல கீழே இருந்தார். நான் கண்ணை முடிச்சு அங்க பார்த்துட்டு அவரை பாக்குறேன். அவரு எழுந்து என்கிட்ட மெதுவா சொல்றார், சாமி நீங்க ஆரம்பத்துல நமச்சிவாயன்னு சொன்னீங்கல்ல, அவங்க எல்லாம் நாமத்தாரங்க ஓடிட்டாங்க. காதுல சிவநாமம் கேட்டாலே ஆபத்துங்கிறாங்க. இதுதான் வெறி. மதம்னாலே வெறி. மதத்தை சாராதீர்கள், ஞானத்தை தொடவே முடியாது.